பார்லிமெண்ட்லயும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுறார். சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய கருத்து என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரிகின்றது. அதனால நீங்க மோடி பேட்டி கொடுக்குறாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா அவரும் நீங்களும் ஒண்ணு அப்படின்னா அப்ப அவர் பாசிசமா நீங்களும் பாசிசமா இல்லையா? ஒரு ஹீரோ அப்படின்னா என்னங்க நீங்க வந்து சுருட்டு பிடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வில்லன் சுருட்டு பிடிக்கிறானே, அவன் வில்லன்பா, அவன் சுருட்டு பிடிக்கிறான். நீ ஹீரோ, பிடிக்க கூடாது. அப்புறம் அவன் பிடிக்கிறானே நான் பிடிக்கிறேன் அப்படின்னு அப்ப நீயும் வில்லன் தான், இல்ல அவனும் ஹீரோ தான் அப்படிதானே? அதனால நீங்க பாசிசம்னு சொல்லிட்ட பிறகு அவரோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்னா நீங்க மு.க. ஸ்டாலின் கேளுங்க, அவர் பதில் சொன்னாரு. நீங்க கேள்வியை மாத்தி கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. சொல்லிருக்காங்களா இந்த கேள்வி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும். நம்ம கூட ஜனவரி 1ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ பண்ணோம். நீ கூட கேள்வியை மாத்தி கேட்டு சொதப்பின் இந்தியா. ஆமா, அந்த மாதிரி. இது வந்து நம்மளை ஆளுகின்றவர் என்ன கருத்து வச்சிருக்கார் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படின்றது தெரிந்து கொள்ள நினைக்கிறது மக்களுடைய உரிமை. அதுக்கு ஏதாவது ஒரு சேனல் இருக்கணும். சேனல் சென்ஸ் வழின்னு சொன்னே தவிர நீங்க ஒண்ணு யூடியூப் சேனலா மெயின் ஸ்ட்ரீம் சேனலா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதுக்காக மோடியை கம்பேர் பண்றதெல்லாம் சரியில்லை.